வணக்கம் வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். டெவப்ஸ் இன்ஜினியர் ஜாப் ரோல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஐடி மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப டிமாண்டா இருக்கு. இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்க அப்படின்னா சீனியர் லெவல்லையும் சரி, ஜூனியர் லெவல் அதாவது ஃப்ரெஷர் லெவல்லையுமே இருக்கு. ஸோ இந்த டெவப்ஸ் இன்ஜினியர் ரோலுக்கு நம்ம வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் அதாவது டூல்ஸை வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா நம்ம வந்து ஒரு ரோட் மேப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெவாப்ஸில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் அதாவது கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டெலிவரி அப்படிம்பாங்க, ஷார்ட்டாக சிஐசிடி பைப்லைன் சொல்லுவாங்க. இந்த பைப்லைனில் ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ் டூல்ஸ் இருக்கும். அப்போ எப்படி வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறது? ஸோ இங்கேயே பாருங்க நிறைய டூல்ஸ் இருக்கு. அப்போது நம்ம வந்து கரெக்டான டாப் எல்லா கம்பெனிலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான டூல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அதாவது சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியாக இருந்தாலும் சரி, சில டூல்ஸ் வந்து பாப்புலராக இருக்கும். ஸோ அந்த டூல்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% வந்து டெவப்ஸ் நாலேஜை நம்மளுக்கு கொடுத்துரும். ரெஸ்ட் 25% பார்த்துட்டீங்க அப்படின்னா டிபெண்ட் அப்பான் கம்பெனி. ஸோ அந்த டூல்ஸ் வந்து வேரி ஆகும். அந்த டூல்ஸை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபர்தராக லேர்ன் பண்ணிக்கவும் முடியும். இப்போ இந்த டெவாப்ஸ் பைப்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கோட் பில்ட் டெஸ்ட் ரிலீஸ் டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைப்லைன் போகும். இந்த ஒவ்வொரு ஏரியாலையும் நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாம் ஒவ்வொரு ஏரியாலையும் உள்ள டூல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன் நாலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைனக்ஸ். ஏன் லைனக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நிறைய ரியல் டைம் சர்வர்ஸ் இருக்கும். ஸோ அந்த சர்வர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து லைனக்ஸ் கமாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கூட நெட்வொர்க்கிங் நாலேஜும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறப்ப ரொம்ப நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ரொம்ப டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பேசிக்கான நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தெரிஞ்சாவே போதும். அடுத்தது கிட். இந்த கிட் அப்படிங்கிறது வந்து எஸ்சிஎம் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம எந்த ஒரு சோர்ஸ் கோட் மேனேஜ் பண்ணாலும் அதுக்கு வெர்ஷன் மேனேஜ் பண்ணணும். அந்த கிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்எல். இந்த எம்எல் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, ஒரு டேட்டா சீரியலைசேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு 3 கான்செப்ட், அதாவது ஆப்ஜெக்ட் அரே டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அக்ராஸ் நீங்க டெவப்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த டூல்ஸ்ல இந்த எம்எல் வந்து இருக்கும். கான்ஃபிகரேஷன் லெவல்ல, டிப்ளாய்மெண்ட் லெவல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது கிளவுட். கிளவுட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 3 கிளவுட் ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர், ரெண்டாவது ஏடபிள்யூஎஸ், மூணாவது கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். இப்போ கிளவுட் வந்து நாலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கிளவுட் ஆஸ் ஏ டெவப்ஸ் இன்ஜினியரா நீங்க படிச்சா போதும். இப்போ நான் ப்ரிஃபர் பண்றது பர்சனலா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ். ஏன்னா மார்க்கெட்ல வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய டிமாண்ட் அதிகம். அதனால நான் ஃபர்ஸ்ட் ஏடபிள்யூஎஸ் லேர்ன் பண்ணிக்கிறதா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ லேட்டரா ஒரு கிளவுட் படிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னொரு கிளவுட் ரொம்ப ரொம்ப சிமிலரிட்டிஸா இருக்கும். இதுல இருக்கிற அதே கான்செப்ட் தான் அங்கேயும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து இந்த டெர்மினாலஜி, அந்த டூலை ஹேண்டில் பண்ணக்கூடிய, அதாவது அந்த ஏடபிள்யூஎஸ் இருக்கக்கூடிய சர்வீஸை ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபரா இருக்கும். பட் நம்ம ஈஸியா அதர் கிளவுடையும் நம்ம கொஞ்ச நாள்ல அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு கிளவுட் நாலேஜ், அது நான் ப்ரிஃபர் பண்றது ஏடபிள்யூஎஸ். அடுத்தது கண்டெய்னரைசேஷன். இன்னைக்கு வந்து கண்டெய்னரைசேஷன் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிட்டு இன்னைக்கு டிப்ளாய்மெண்ட்டே கிடையாது. அதாவது நீங்க ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போதும் டிப்ளாய்மெண்ட் அதை லைவா கொண்டு போறதுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கண்டெய்னரைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிப்ளாய்மெண்ட் அப்ரோச். ஸோ இந்த இது ரிலேட்டடா நான் நிறைய வீடியோஸ்லாம் யூடியூப்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ அதெல்லாம் பாருங்க. பட் கண்டெய்னரைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கண்டெய்னர் இன்ஜின் அப்படின்னா டாக்கர். ஸோ டாக்கர் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த டாக்கரோடைய நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லெவல் மீன்ஸ் இப்போ வந்து நீங்க நிறைய வந்து கண்டெய்னர்ஸ் ஹேண்டில் பண்றீங்கன்னா இப்போ ஸ்கேல் பண்றது, அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா லோட் பேலன்சிங் பண்றது, இந்த மாதிரியான அடிஷனல் டாஸ்க்லாம் வந்து டாக்கரால பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் தேவை. அது வந்து குபர்னெட்டிஸ் த்ரூவா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு டூலும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து டிமாண்டா இருக்கக்கூடிய ஸ்கில் செட். அடுத்தது கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரியில இருக்கக்கூடிய அந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் சர்வர் அப்படிம்பாங்க, ஜென்கின்ஸ். ஸோ நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண இந்த சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல், பில்டு டூல், அதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னர், இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்றது ஒரு ஒரு பைப்லைனுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு டூல் தான் இந்த ஜென்கின்ஸ். ஸோ ஜென்கின்ஸ் இல்லாமல் நிறைய டூல்ஸ் இருக்கு. பட் ஜென்கின்ஸ் ஓப்பன் சோர்ஸ், அது இல்லாமல் நிறைய பிளகின்ஸ் இருக்கு. நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லா டூல்ஸையும் இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது பர்சனலா ஜென்கின்ஸ்.
அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோடு. ஸோ ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அதாவது அந்த சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிபியூ, ரேம், ஸ்டோரேஜ். ஸோ இதெல்லாமே இன்னைக்கு வந்து ஆட்டோமேஷன் லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதுக்கு வந்து நான் ப்ரிஃபர் பண்றது வந்து ஆன்சபிள், இன்னொன்று வந்து டெராஃபார்ம். ஸோ ஆன்சபிள் அண்ட் டெராஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரே மாதிரியான வேலையை செய்யும். டெராஃபார்ம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வேலையை செய்யக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோடு டூல். ஸோ இந்த ஆன்சபிளை வந்து நீங்க வந்து ஆப்ஷனலா வச்சுக்கலாம். நீங்க டெவாப்ஸ் இன்ஜினியரா படிக்கும் போது இதுக்கு முன்னாடி நம்ம சிஐசிடி டூல் இது வரைக்கும் நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70% நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்த ஒரு 10% தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆன்சபிள் அப்புறம் டெராஃபார்ம் அப்கிரேட் பண்ணிக்க போறோம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து டிபெண்ட் அப்பான் கம்பெனி மாறும். ஸோ இது வந்து நீங்க வந்து ஒரு ஆப்ஷனலா இஸ் ஆன்சபிள் அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு ஒரு பிகினர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாவே போதுமானது. அதே மாதிரி டெராஃபார்ம் மானிட்டரிங் டூலும் அதே மாதிரி ஆப்ஷனல் தான். ப்ரொமோதேஸ் அப்புறம் கிரஃபானா இதெல்லாம் வந்து மானிட்டரிங் டூல்ஸ். ஸோ வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றோம்னா அதை மானிட்டரிங் பண்ணணும். இதை வந்து கண்டினியூஸ் மானிட்டரிங்னு சொல்லுவாங்க டெவாப்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி டூலுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்பெனி டு கம்பெனி வேரி ஆக வாய்ப்பு இருக்கு. நிறைய கம்பெனில யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இந்த ப்ரொமோதேஸ் அண்ட் கிரஃபானா. ஸோ இதுவும் நீங்க வந்து ஒரு ஆப்ஷனலா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இமீடியட்டா லேர்ன் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. பட் பேசிக்ஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. லாஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பைத்தான். நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. கண்டிப்பா வந்து டிபெண்ட் அப்பான் ப்ராஜெக்ட் நீங்க வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உடைய நாலேஜ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சப்போஸ் நீங்க வந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்றீங்கன்னா அந்த ஜாவா ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த டூல்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா பைத்தான் வந்து நீங்க கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். அது இல்லாம வந்து பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம ஆட்டோமேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபியூச்சர்ல நீங்க வந்து ஒரு கிளவுட் ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா பைத்தான் த்ரூவா பண்ண முடியும். அதனால நான் வந்து டெவலப்ஸ் இன்ஜினியருக்கு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னா பைத்தான். பட் பைத்தான் மட்டும் பத்தாது. நீங்க ஹேண்டில் பண்ண ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஹை லெவல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க போயிட்டு அப்ளிகேஷன்ல டெவலப் பண்ண போறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாவா அப்படின்னா நீங்க வந்து அந்த ரிலேட்டடான அந்த ஃப்ளோஸ் அதுக்கப்புறம் வந்து அது எப்படி பில்ட் ஆகுது அந்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது மட்டும் இல்லாம நிறைய டூல்ஸ் டே டு டே வந்து டெவலப்ஸ்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 4 to 5 டூல்ஸ் இருக்கு. மோர் தென் 3000+ டூல்ஸ் வந்து டெவலப்ஸ்ல இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு வந்து ஆர்வப்படாம நான் இப்போ உங்களுக்கு கொடுத்த அந்த லேர்னிங் பாத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்க. மாணவன் லேர்ன் கோட் டெவாப்ஸ் இன்ஜினியர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தமிழ்ல கொடுக்குது. அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்ல இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் பண்ணியும் அந்த டீட்டெயிலை நீங்க கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நீட்டா அட்வான்ஸ்டு கான்செப்ட் நம்ம பெர்ஃபெக்ட்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுல என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம். வாட்ஸ்அப்பும் பண்ணுங்க. தேங்க்யூ.